மட்டன் வந்து 1/2 கிலோ. மட்டன்னா வந்து குழந்தைகளுக்கு உண்டானது ஈரல், செவரொட்டி. அதில் ஈரல் வந்து செவரொட்டியும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. செவரொட்டி வந்து ரத்தத்தை ஊறுறதுக்கோசரம் குழந்தைகளுக்கு அது மெயினாக கொடுங்க. அது வந்து அப்புறம் அந்த சூப் எலும்புங்கிறது வந்து உடம்புல ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு அந்த சூப் எலும்பு நல்லி எலும்புன்னு சொல்லுவோம். அது ஒரு 4-5 பீஸு நாங்கள் இப்போ போட்டிருக்குறோம். இது எல்லாமே கலந்து குழந்தைகளுக்கு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யணும்னா, ஒரு பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு, அந்த மட்டன் வாசம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 ஏலக்காய், அதில் பட்டை ஒரு கரெக்டான ஒரு மீடியம் சைஸு, நம்ம ஒரு ஆள்கட்டி விரலில் ஒரு அளவுக்கு ஒரு பாதி பீஸு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுரும். தக்காளி சின்ன பழமாக 2 தக்காளி போட்டு, பெரிய பழம்னா புளிக்கு, அதனால் சின்னதாக பார்த்து 2 போட்டு நல்லா வணக்கி விட்டு இந்த மட்டன் நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டிங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரும்போது இஞ்சி பூண்டு, அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், வரமிளகா. நான் எப்போ தூள் போட மாட்டேன், வரமிளகா நான் வீட்டில் அரைச்சி வைப்பேன். ஆனால் மல்லி அரைச்சி வைக்கிறனால அது நைஸாக இருக்கனால அது போடுவேன். போட்டு நல்லா பரட்டி விட்டு நம்ம குக்கரில் வந்து, ஏன்னா அந்த நல்லி எலும்பு இதெல்லாம் வேகணும், இந்த சூப்பெல்லாம் வெளியில் வர்றதுக்கு. அதனால் ஒரு 3 சவுண்டா 4 சவுண்டா நீங்கள் விட்டு எடுத்து குழந்தைக்கு தோசைக்கு, இட்லிக்கு, இல்லை சாப்பாட்டுக்கு, நைட்டு சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் போடுறோம். நீங்கள் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு அதில் வந்து ஆதரவு நீங்கள் தெரிவிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.